ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் டிஏ 2022 நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம பார்ட் ஏ மட்டும் பார்க்க போகிறோம். பார்ட் ஏனா கிராமர் பார்ட் மட்டும் பார்க்க போகிறோம். அதிலிருந்து கிராமர் டோட்டல் கொஷின்லேருந்து கிராமர் கொஷின்ஸ் மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். வித்து கிராமர் ஷார்ட்கட்ஸோடு பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோஸும் பாருங்கள். Which two words blend together to form the new word vitamin அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பிளெண்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது எந்த டாப்பிக்லேருந்து வந்து பிளெண்டிங் வேர்ட்ஸ்லேருந்து வந்திருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. விட்டமின்ற வேர்டை எந்த 2 வேர்டை ஆட் பண்ணால் வரும்னு கேட்டிருக்காங்க. இது ஃபுல்லாக பாருங்கள். வைட்டல் ப்ளஸ் அமைன் அதுதான் அதுக்கு ஆன்சராக வரும். மற்றதெல்லாம் வேர்ட்ஸ் இல்லாமல் கொடுத்துருக்காங்க, கம்ப்ளீட் மீனிங் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் மட்டும்தான் கம்ப்ளீட் மீனிங் வருது. வைட்டல்னு ஒரு வேர்டு இருக்குது, அமைன்ற ஒரு வேர்டு இருக்குது. அந்த 2 வேர்டும் ஆட் பண்ணி தான் நமக்கு அதோட ஷார்ட்டாக விட்டமின்ற வேர்டு ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால் நம்ம ஆப்ஷன் வச்சே ஆன்சர் பார்த்துடலாம். இது 2த்தில் மட்டும்தான் கம்ப்ளீட்டான வேர்டு இருக்குது. அதனால் சி தான் ஆன்சர் இருக்குது. Choose the correct sentence from the following அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட் சென்டென்ஸ் இது எந்த டாப்பிக்லேருந்து வந்திருக்குன்னா ப்ரேசல் வேர்ப்லேருந்து வந்திருக்கு. எப்பயுமே ஃபண்ட் ஆஃப், மை சன் இஸ் ஃபண்ட் ஆஃப் மியூசிக். எப்பயுமே ஃபண்ட் ஆஃப் தான் யூஸ் பண்ணுவோம். ஆஃப்ன்ற ப்ரிப்போசிஷன் தான் ஃபண்டுன்ற வேர்புக்கு நெக்ஸ்டாக யூஸ் பண்ணுவோம். அதுக்கு என்ன மீனிங்னா ஹேவிங் அண்ட் அஃபெக்ஷன். என் சன்னுக்கு மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது தான் இப்படி யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபண்ட் ஆஃப். எப்பயுமே ப்ரேசல் வேர்ப் எந்த ஃபார்மில் வரும்னா மெயின் வேர்ப் ப்ளஸ் அட்வர்ப், மெயின் வேர்ப் ப்ளஸ் ப்ரிப்போசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், மெயின் வேர்ப்ன்றது ஒரு ஆக்ஷன் வேர்டா, கிவ் அப். அப்புன்றது அட்வர்ப், கிவ் அப். மெயின் வேர்ப் ப்ளஸ் ப்ரிப்போசிஷனாக புட் ஆன். இது மாதிரி தான் ப்ரேசல் வேர்ப்ஸ் வரும். நீங்கள் ப்ரேசல் வேர்ப்ஸ்லாம் இப்படி தான் வரும்னு எந்த லாஜிக்கும் இருக்காது. அதனால் நீங்கள் அதை மக்கப் பண்ணி தான் ஆகணும். ப்ரேசல் வேர்ப்ஸ் புக்கில் இருக்கிற ப்ரேசல் வேர்ப்ஸே தான் கேட்குறாங்க. ஜஸ்ட்டு புக்கில் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, டேப்லெட் காலத்தில் கொடுத்துருக்கிற ப்ரேசல் வேர்ப்ஸ் மட்டும் படிச்சுட்டு போனால் போதும். ஏன்னா இந்த ஃபண்ட் ஆஃப்ன்றதுமே டேப்லெட் காலத்தில் இருக்கிற ப்ரேசல் வேர்ப் தான் கொடுத்துருந்தாங்க. ஐடென்டிஃபை த கரெக்ட் சிம்பிள் சென்டென்ஸ். சிம்பிள் சென்டென்ஸ்னால் எப்படி இருக்கும்னா ஒரு சப்ஜெக்ட்டு ஒரு ப்ரிடிகேட், இது 2 மட்டும்தான் இருக்கும். அதில் ஒரு சென்டென்ஸ்னால் எப்பயுமே எப்படி இருக்கும், ஒரு சென்டென்ஸோட ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் அதுமாரி இருக்குமா. சிம்பிள் சென்டென்ஸ் அது சிம்பிளாக இருக்கும். அந்த வேர்ட்லேயே இருக்குது. அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும், சிம்பிளாக இருக்கும். சிம்பிளாக இருக்கும்னா அதில் ஒரே சப்ஜெக்ட் தான் இருக்கும். வேர்ப் ஆப்ஜெக்ட் இல்லை வேர்ப் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் இது ரெண்டுத்தையும் தான் என்னன்னு சொல்லுவோன்னா ப்ரிடிகேட்டுன்னு சொல்லுவோம். ஜஸ்ட்டு நீங்கள் என்ன மட்டும் ஞாபகம் வச்சா போதும்னா சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னு கேட்டாலே ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்கணும், ஒரு வேர்ப் தான் இருக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சா போதும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏல வந்து ஒரு 2 சப்ஜெக்ட் இருக்குது. ஹி. சப்ஜெக்ட் என்னவாக இருக்கலாம்னா நவுனாகவும் இருக்கலாம், ப்ரொனவுனாகவும் இருக்கலாம். இங்கே ஈன்ற சப்ஜெக்ட் ப்ரொனவுனா வந்திருக்கு. இங்கே ஈன்னு ஒரு சப்ஜெக்ட் வந்திருக்கு, ஈன்னு செகண்ட் சப்ஜெக்டும் வந்திருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் சென்டென்ஸ் இல்லை, அதை வச்சு நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். செகண்டுக்கு முன்னாடி தேர்ட் பார்க்கலாம். தேர்ட் வந்து கன்ஃபர்ஸ்டு பீயிங் கில்ட் அப்படின்னு வந்திருக்கு. இது ஒரு மீனிங்லெஸ் சென்டென்ஸ், அதனால் அதுவும் ஆன்சராக வராது. ஃபோர்த் ஒன் மேட் இஸ் கன்ஃபெஷன் ஆஸ் he was guilt. இங்கேயுமே 2 சப்ஜெக்ட் வந்திருக்கு. அதனால் இது சிம்பிள் சென்டென்ஸ் கிடையாது. அதனால் பி த ஆன்சர். பியில் ஒரே சப்ஜெக்ட்டு வேர்ப் கன்ஃபர்ஸ்டு இஸ் கில்ட், ரெஸ்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் வந்திருக்கு. அதனால் பி த ஆன்சர். இதுதான் சிம்பிள் சென்டென்ஸ். ஏன் சி வர்றதுனா கன்ஃபர்ஸ்டு பீயிங் கில்ட், அவன் குற்றத்தை ஒத்துக்கிட்டான். ஃபஸ்ட் ஒனில் 2 சப்ஜெக்ட் வந்திருக்கு, அதனால இது சிம்பிள் சென்டென்ஸ் கிடையாது. செகண்டில் பாருங்கள்,
ஒரு சப்ஜெக்ட் he confessed his guilt. இதுதான் சிம்பிள் சென்டென்ஸ். ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்பு ரெஸ்ட் ஆஃப் தி சென்டென்ஸ். அதாவது சிம்பிள் சென்டென்ஸோட ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்கணும், ஒரு ப்ரிடிகேட். அந்த ப்ரிடிகேட் என்னென்னா வேர்ப் ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் தி சென்டென்ஸ். ரிமைனிங் சென்டென்ஸ் தான் ரெஸ்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் சொல்கிறேன். அதனால இதுதான் சிம்பிள் சென்டென்ஸு. தேர்ட் ஒன்று he confessed being guilt. இது வந்து ஒரு மீனிங்லெஸ் சென்டென்ஸ். இது மாதிரி சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகாது. ஃபோர்த் ஒன் பாருங்கள், he made his confession as he was guilt. இங்கே 2 சப்ஜெக்ட் வந்திருக்கு, அதனால இதுவும் சிம்பிள் சென்டென்ஸ் கிடையாது. செலக்ட் த சிம்பிள் சென்டென்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். அகைன் சிம்பிள் சென்டென்ஸே தான் கேட்டிருக்காங்க. சிம்பிள் சென்டென்ஸோட ஃபார்மேட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், ஒரு வேர்ப் இருக்கணும், ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் இருக்கணும். ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் இருக்கணும். இங்கே தேர் வாஸ் சப்ஜெக்ட், இங்கே த மேட்ச், இதுவும் ஒரு சப்ஜெக்டாக வந்திருக்கு. அதேமாரி சப்ஜெக்ட் இது மாதிரி சென்டென்ஸ் லாங் சென்டென்ஸில் சப்ஜெக்ட் கண்டுபிடிக்க தெரியலனா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா, ஜஸ்ட்டு சப்ஜெக்ட்டுக்கு நெக்ஸ்ட்டு என்ன தான் வரும், வேர்ப் வில் கம். சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து கண்டிப்பாக வேர்ப் தான் வரும். இங்கே வாஸ்ன்றது ஒரு ஹெல்பிங் வேர்பு, இங்கேயும் வாஸ்ன்றது ஹெல்பிங் வேர்ப். இதை வச்சு நம்ம 2 சப்ஜெக்ட் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். 2 சப்ஜெக்ட் வருது, அதனால இது சிம்பிள் சென்டென்ஸ் கிடையாது. செகண்டில் பார்ப்போம், டியூ டு ஹெவி டவுன்போர் த மேட்ச் வாஸ் கேன்சல்டு. இங்கே தான் வேர்ப் வருது, அதனால் இங்கே ஒரே சப்ஜெக்ட் தான் இருக்குது. அதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணதுனால இங்கே சிம்பிள் சென்டென்ஸ் தான் கேட்டிருக்காங்க, ஒரு சப்ஜெக்ட் வந்திருக்கு, அதனால் இது ஆன்சராக இருக்கலாம். ஹெவி டவுன்போர் த மேட்ச் வாஸ் கேன்சல்டு, இது மீனிங்லெஸ். இது ஒரு கனெக்டிவிட்டியே இல்லை. இங்கே டியூ டு இந்த த மேட்ச் வாஸ் கேன்சல்டுன்ற ஒரு சென்டென்ஸை டியூ டு ஹெவி டவுன்போர் அப்படின்ட்டு எதனால் மேட்ச் கேன்சல் ஆச்சு, அந்த ரீசன் டியூ டுன்னு இருக்குது. ஆனால் இங்கே அது மாதிரி எந்த கனெக்டரும் இல்லை, இந்த சென்டென்ஸ் கூட கனெக்ட் பண்ணலை இந்த வேர்டை, அதனால் இது மீனிங்லெஸ் சென்டென்ஸ். அதேமாதிரி டி பார்க்கலாம், வாஸ் இருக்குது, வேர்ப் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி தான் சப்ஜெக்ட் வரும். இங்கேயும் வாஸ் இருக்குது, வேர்புக்கு முன்னாடி சப்ஜெக்ட் வரும். இங்கே 2 சப்ஜெக்ட் வந்திருக்கு, அதனால் இது சிம்பிள் சென்டென்ஸ் கிடையாது. அதனால் சிம்பிள் சென்டென்ஸ் இந்த 4th ஆன்சர் வந்து பி தான் ஆன்சர். Which among the given options is the correct one? கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எது கரெக்ட் ஒன்னு கேட்குறாங்க. இது பார்த்தோன்னே நம்ம ஜஸ்ட்டு கொஷினை பார்க்குறோமா, எந்த ஃபார்மேட்டில் வந்திருக்கு, இதில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தணும். எல்லாத்துலேயும் எய்தர் வந்துடுச்சு, அப்போ இது எய்தர் ஆர் பேட்டர்ன். எய்தர் ஆர்னாலே எப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் தான் வரும். எய்தர் சப்ஜெக்ட் 1 ப்ளஸ் சப்ஜெக்ட் 2 எக்ஸட்ரா ஃபுல் ஸ்டாப். இந்த சென்டென்ஸ் ஃபார்மேட், இது சென்டென்ஸ் ஃபார்மேட்டுன்னு சொல்லுவோம். எய்தர் ஆர் அப்படின்னா 2 சப்ஜெக்ட் வரும். ஒன்றும் இல்லை, எய்தர் பக்கத்தில் ஒரு சப்ஜெக்ட் வரும், ஆர் பக்கத்தில் ஒரு சப்ஜெக்ட் வரும். எய்தர் ஆர்னா இது இல்லைனா அது அப்படின்னு சொல்லுவோம். திஸ் ஆர் தட்டுன்னு சொல்லுவோமா, திஸ் ஆர் தட்டுன்றது தான் எய்தர் ஆர். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, எய்தர் ரயன் ஆர் இஸ் சிஸ்டர்ஸ் ஹாவ் டு பி இன்வைட்டட். அதே தான் இங்கே ஆஸ்ன்னு போட்டிருக்கோம், இங்கே வாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே இஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது இது 4 தான். இது 4ல் எது வரும்னு பார்க்கணும். இதில் எது ஆன்சராக வரும்னா ஹேவ். ஏன் ஹேவ் வருதுன்னா சப்ஜெக்ட் 1 2 ரெண்டும் சிங்குலராக, அந்த சப்ஜெக்ட் 1ம் சிங்குலராக இருக்கணும், சப்ஜெக்ட் 2வும் சிங்குலராக இருந்துச்சுன்னா வேர்பும் என்னவாக தான் வரணும், சிங்குலராக வரணும். அதுவே சப்ஜெக்ட் 1 சப்ஜெக்ட் 2 ரெண்டுத்தில் எதனா ஒன்று ப்ளூரலாக வந்துட்டாலும் வேர்ப் என்ன தான் வரணும், ப்ளூரலாக வரணும். இங்கே ரயன் அப்படின்னு இருக்கா, ரயன்றது சிங்குலர், ஒரு பர்சனை பற்றி தான் சொல்கிறோம். ஆனால் ஆர் இஸ் சிஸ்டர்ஸ்ன்றது ப்ளூரல், அவனுடைய சிஸ்டர்ஸ் அப்படின்றது ப்ளூரல். இங்கே 2 சப்ஜெக்டில் ஒரு சப்ஜெக்ட் ப்ளூரலாக வந்ததுனால வேர்பு என்னவாக தான் வரணும், ப்ளூரலாக தான் வரணும். இங்கே வேறு எங்கெங்கெல்லாம் ப்ளூரல் வேர்ப் இருக்குதுன்னு பார்த்தா வேறு எங்கேயுமே ப்ளூரல் வேர்ப் கிடையாது. இதுவும் சிங்குலர், இதுவும் சிங்குலர், இதுவும் சிங்குலர், இது மட்டும்தான் ப்ளூரல். ஜஸ்ட்டு என்ன பார்க்கணும், 2 சப்ஜெக்டில் எதனா ஒன்று ப்ளூரலாக இருந்தாலும் வேர்பு என்னவாக தான் வரணும், ப்ளூரலாக வரணும். அதுவே 2மே சிங்குலராக இருந்தால் வேர்ப் என்னவாக வரணும், சிங்குலர் வேர்பாக வரணும். இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும். 6th blended form of breakfast ப்ளஸ் லஞ்ச். இது ரெண்டுத்தையும் பிளெண்ட் பண்ணால்
என்ன வரும்னு கேட்டிருக்காங்க, பிரஞ்ச். இதெல்லாம் மக்கப் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு எந்த ஃபார்முலாலாம் கிடையாது. இது மக்கப் பண்ணி தான் ஆகணும். இது மாதிரி கொஷின்ஸ்லாம் ஜஸ்ட்டு மோஸ்ட்லி ஒரு 40 இல்லை 50 தான் இருக்கும். அவ்வளோ வேர்ட்ஸ் தான் இருக்கும். அதை மக்கப் பண்ணிட்டிங்கன்னா எப்படியா இருந்தாலும் நம்ம இதுலேருந்து ஒரு 2 கொஷின்ஸ்னால் கன்ஃபார்மாக 2 கொஷின்ஸும் நம்ம எழுதிடலாம். அதனால் இது கொஞ்சம் ஈஸியானது தான். எல்லாம் மக்கப் பண்ணிக்கோங்க. fill in the blanks with suitable gerund. gerund verb டைப்பில் ஃபைனட் verb நான் ஃபைனட் வேர்ப்னு இருக்குது. அதில் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஃபைனட் வேர்ப்னா 3 வரும். gerund participle infinitive. gerundனாலே verb ப்ளஸ் ஐஎன்ஜி. verb ப்ளஸ் ஐஎன்ஜின்னு வந்துச்சுன்னா அது gerund. பார்ட்டிசிபிள்னா verb ப்ளஸ் ஐஎன்ஜி இடி. verb ப்ளஸ் ஐஎன்ஜி இல்லை verb ப்ளஸ் இடி. இன்ஃபினிட்டிவ்னா 2 ப்ளஸ் verb. வேர்ப்க்கு முன்னாடி 2ன்ற ஒரு வேர்ட் ஆட் பண்ணால் அது இன்ஃபினிட்டிவ். பார்ட்டிசிபிள்னா வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. வேர்புக்கு அப்புறம் ஐஎன்ஜி ஆட் பண்ணுறது, இல்லை வேர்புக்கு நெக்ஸ்ட்டு இடி ஆட் பண்ணுறது. இப்போது ஜெரண்ட்லேயும் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி தான் இருக்குது, பார்ட்டிசிபிள்லேயும் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி தான் இருக்குது. ஆனால் ஜெரண்ட்ன்றது நவுனாக ஆக்ட் ஆகும், பார்ட்டிசிபிள்ன்றது அட்ஜெக்டிவாக ஆக்ட் ஆகும். ஆனால் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் அவ்வளோ காம்ப்ளெக்ஸாலாம் கேட்கறது இல்லை. ஜஸ்ட்டு ஜெரண்ட்டை மட்டும்தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம எதை மட்டும் ஞாபகம் வச்சா போதுன்னா வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. வேர்ப் கூட ஐஎன்ஜி இருக்கணும். இது எல்லாத்துலேயும் பாருங்கள், டு ஃபில்லிங் இது ரெண்டுத்துலேயும் மட்டும் தான் ஐஎன்ஜி இருக்குது. இன்னும் ஏற்கனவே ப்ரிப்போசிஷன் வந்ததுனால இங்கே ஃபில்லிங் மட்டும்தான் வரும். ஈ ஆஸ்க்டு மீ இன் ஃபில்லிங் திஸ் ஃபார்ம். ஜஸ்ட் ஐஎன்ஜி இருக்குது. ஃபில்லுன்றது ஒரு வேர்பு, அது கூட ஐஎன்ஜி ஆட் ஆகிருக்கு. இங்கே ஃபில்லிங் மட்டும்தான் ஆன்சர் வரும். ஜெரண்ட்னா என்ன மட்டும் ஞாபகம் வச்சா போதுன்னா வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, அதை மட்டும் ஞாபகம் வச்சா போதும். fill in the blanks with the correct tense form of the verb from the options given below. correct tense 12 tensesல எந்த tense இதில் ஆப்ட் ஆகும்னு பார்க்குறோம். in 2 years time I dash earned my degree. fill in the blanks with the correct tense form of the verb from the options given below னு கொடுத்துருக்காங்க. in 2 years time I dash earn my degree அப்படின்னு இருக்குது. இதில் முதல் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா கரெக்ட் டென்ஸ், எந்த டென்ஸ் இதில் வரும் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. in 2 years இன்னும் 2 வருஷத்தில், in 2 yearsனால் இன்னும் 2 வருஷத்தில் நான் டிகிரி வாங்கிடுவேன் அப்படின்னு இருக்குது. அப்போ இனிமேட்டு தான் வாங்க போகிறேன். இந்த 2 வருஷத்தில் நான் கிராஜுவேட் ஆகிடுவேன். இனிமேட்டு தான் நான் கிராஜுவேட் ஆக போகிறேன். அப்போ கண்டிப்பாக இது என்ன ஃப்யூச்சர் வேர்ட். அந்த ஃப்யூச்சருக்கான கீவேர்டு எதுனா இருக்கான்னு பார்க்கணும். ஷேல்ன்றது ஃப்யூச்சரோட கீவேர்டு. இங்கேயும் ஷெல் இருக்குது. அப்போ இது 2 மட்டும்தான். மற்றது எல்லாமே ப்ரெசண்ட்டில் இருக்கிறதுனால ஏவும் டியும் வராது. நம்ம ஜஸ்ட்டு ஃப்யூச்சர் வேர்ட் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த 2 வருஷத்தில் நான் வாங்கிடுவேன். அந்த பீரியட் ஆஃப் டைம் கொடுத்துருக்கிறதுனால எப்பயுமே in 2 years, for 10 years, since 2010 அது மாதிரிலாம் வந்தாலே நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும், பர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணணும். இன்னும் 2 வருஷத்தில் நான் டிகிரி வாங்கிடுவேன்னு இருக்கிறதுனால ஷால் ஹாவ் ஏர்ன்ட், அதுதான் ஆன்சராக வரும். an event that is expected to happen before a time in the future. before a time in the futureனா இன்னும் 2 வருஷத்துக்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நான் வாங்கிடுவேன் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். ஃப்யூச்சர் வேர்டு என்ன இருக்குன்னா ஷல் ஹாவ் ஏர்ன்டு. in 2 years time I shall have earned my degree. இதுதான் இதுக்கு ரைட் ஆன்சர். 9th, fill in the blank with suitable preposition from the option given below. ரைட்டான ப்ரிப்போசிஷனை எழுத சொல்கிறாங்க. the government built a bridge dash the river. அதுக்கு என்ன ஆப்ஷன் இதை பாருங்கள். பிட்வீன், அபோவ், அக்ராஸ், அலாங், இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொன்றுத்துக்கும் மீனிங் தெரிஞ்சிருக்கணும். இது ஜஸ்ட்டு தமிழ் மீனிங் தெரிஞ்சாலே அதில் அந்த சென்டென்ஸில் நம்ம ஒவ்வொன்றுத்தையும் அப்ளை பண்ணி பார்க்கணும். எது ரைட்டான மீனிங் வருதோ அதை வச்சே ப்ரிப்போசிஷன் மோஸ்ட்லி நம்ம ஆன்சர் பண்ணிடலாம்.
ரிவர் பிட்வீன்னா ரெண்டு பொருளுக்கும் நடுவில் இருக்கிறது. ஆனால் இங்கே ரிவருக்கு மேலே தான் பிரிட்ஜே நம்ம பில்ட் பண்ண போகிறோம். அதனால் குறுக்கே ரிவருக்கு குறுக்க தான் பில்டிங்கே கட்ட போகிறோம், பிரிட்ஜே கட்ட போகிறோம். அதனால அக்ராஸ்ன்றது தான் ரைட்டான ஆன்சர். அதுக்கு fill in the blanks with suitable article. என்ன கேட்டிருக்காங்க? ஆர்டிக்கல் கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கலில் எக்ஸப்ஷன்ஸ் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி பார்த்தாலும் ஒரு எக்ஸப்ஷன்ஸ் கொஷின் வந்துடும். அதனால் ஆர்டிக்கலில் எக்ஸப்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க. வவல் சவுண்டு எதுனா AEIOU. அதுக்கெலாம் நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும்? வவல் சவுண்டு வந்துச்சுன்னா ஆன் யூஸ் பண்ணுவோம். வவல் சவுண்டு வந்தால் ஆன் யூஸ் பண்ணுவோம். ஆனால் எக்ஸப்ஷன் எப்படி இருக்குன்னா, இப்போ யூவே வந்தாலும் இங்கே யூ இருக்குது. யூ வந்தால் என்ன தான் யூஸ் பண்ணணும்? ஆன் தான் யூஸ் பண்ணணும். ஆனால் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? யூனிட், யூனிவர்சல். இதுதான் எக்ஸப்ஷன் சொல்லுவோம். எக்ஸப்ஷன்னா ஒரு ரூல் இருக்கும். இப்படி தான் ஒரு ரூல். இங்கே AEIOU வந்தால் ஆன் தான் யூஸ் பண்ணணும்னு இருக்கும். ஆனால் சிலதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதான் அது தமிழில் விதிவிலக்குன்னு சொல்லுவோம்ல, சில வேர்ட்ஸுக்கு மட்டும் அப்படி இருக்கும். அது மாதிரி கொஷின்ஸ் தான் டிஎன்பிஎஸ்சியில் அதிகமாக கேட்பாங்க. இப்போ யூனிட்னு இருக்கா, யூனிட் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா யூனிட், ஒய்யூன்ற சவுண்ட் தான் ஃப்ரண்ட்டில் வரும். அதாவது யூக்கு ஃப்ரண்ட்டில் ஒய்ன்ற ஒரு லெட்டர் ஆட் ஆகும். அது அந்த ப்ரொனன்சியேஷனில் தான் வரும். அதனால் இது வவல் சவுண்டில் ஸ்டார்ட் ஆகலை. ஒய்யூன்ற ப்ரொனன்சியேஷன் வரதுனால யூனிட் தான் வரும். அதே தான் யூனிவர்சலுக்கும், யூனிவர்சல் ஒய்யூ, அதனால யூனிவர்சல். செகண்ட் என்ன இருக்குது? எம்எல்ஏ. ஈக்கு ஏன்ற சவுண்டு வருமா? எம்எல்ஏ. அது வந்து ஈன்றது வவல் சவுண்டில் வந்துடுது. அதனால் எம்ன்றது கான்சனண்ட்டில் ஸ்டார்ட் ஆனாலும் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது இஎம்னு வரதுனால வவல் சவுண்டு ஸ்டார்டிங்கில் வந்துடுறதுனால ஆன் எம்எல்ஏ. அதேமாரி ஒன் ருப்பி டபிள்யூ தான் ப்ரொனன்சியேஷன். அப்போ டபிள்யூ அந்த சவுண்டோட வருது. அது கான்சனன்ட்னால இங்கே ஓன்றது ஆன் தான் யூஸ் பண்ணணும்னு இருந்தாலும் ஒன் ருப்பி அதுதான் ஆன்சராக வரும். ஹானருக்கு ஹெச் சைலண்ட் ஆகிறதுனால ஓ வச்சு தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். ஓன்றது வவல், அகைன் ஓன்றது வவல், ஆன் தான் ஆட் பண்ணோம். அதனால் ஆன் ஆனர். யூரோப்பியனை ஒய்யூ யூரோப்பியன், அதனால் யூரோப்பியன். ஜஸ்ட் இந்த வேர்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனிட், யூனிவர்சல், யூரோப்பியன். யூஇ இது 3. யூனிட், யூனிவர்சல், யூரோப்பியன். இதுக்கு தான் வரணும். எம்எல்ஏக்கு ஆன் வரணும். இது கான்சனண்ட்டில் ஸ்டார்ட் ஆனாலும் ஆன் வரணும். ஒன் ருப்பி இது வவலில் ஸ்டார்ட் ஆனாலும் தான் வரணும். ஆனர் இது கான்சனண்ட்டில் ஸ்டார்ட் ஆனால் ஆன் தான் வரணும். எம்எல்ஏ ஆனர் இதுக்கு ஆன் வரணும். மற்றதுக்கெலாம் வரணும். இதுதான் எக்ஸப்ஷன், ஆர்டிகல்ஸோட எக்ஸப்ஷன் இது. இங்கே யூனிட் யூவில் ஸ்டார்ட் ஆனாலும் ஒய்யூ அப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அதனால ஏன்றது தான் ஆன்சர். த பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேர்ட் மொபைல் ஃபோன் இன் அமெரிக்கன் இங்கிலீஷ். பிரிட்டிஷ் இங்கிலீஷில் மொபைல் ஃபோன் சொல்லுவோம். அமெரிக்கன் இங்கிலீஷில் மொபைல் ஃபோன் என்னன்னு சொல்லணும்னா செல்ஃபோன் சொல்லுவோம். இதுவும் நீங்கள் மக்கப் பண்ணணும் தான். பிளெண்டிங் வேர்ட்ஸு, பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷு, இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 40 வேர்ட்ஸ், 35லேருந்து ஒரு 40 வேர்ட்ஸ் தான் இருக்கும். அதை நீங்கள் மக்கப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 4 கொஷின்ஸ் அது எதிர்பார்க்கலாம். The dialogue is too long. Replace the underlined word bird with its American இருக்குது. அப்போ டைலாக்ன்றது வந்து அகைன் பிரிட்டிஷ் வேர்டு அதை அமெரிக்கன் வேர்டாக கன்வெர்ட் பண்ணணும். டைலாக் இருக்கா, அது வந்து யூஇ வராது அமெரிக்கனில். ஸ்பெல்லிங் டிஃப்ரென்ஸ் பிரிட்டிஷ் வேர்டு அமெரிக்கன் வேர்டு எப்படி இருக்கும்னா ஸ்கில்ஃபுல் LL அமெரிக்கனில் வரும். செக் எப்பயுமே மோஸ்ட்லி பிரிட்டிஷில் லாங் வேர்டாக வரும், ஆனால் அமெரிக்கனில் ஷார்ட் வேர்டாக வரும். அதுமாரி ஞாபகம் வச்சுக்கோங்க.
டைலாக் யூஇ வருதா, இங்கே டைலாக். இந்த வேர்ட்ஸ்லாம் நீங்கள் மக்கப் பண்ணி தான் ஆகணும். இது சும்மா ஒரு ஓவர் வியூ பார்த்துட்டு போயிடுங்க. பிக் த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் தட் இஸ் நாட் ஏ காம்பினேஷன் ஆஃப். இங்கே கொஷின் எல்லாம் படிக்கணும். இங்கே என்ன இருக்குன்னா காம்பவுண்ட் வேர்டை பிக் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் நாட் ஏ காம்பினேஷன் ஆஃப் வேர்ப் ப்ளஸ் நவுன். வேர்பும் நவுன்ற காம்பினேஷனில் காம்பவுண்ட் வேர்டு இருக்கக்கூடாது. காம்பவுண்ட் வேர்டுனாலே என்ன அர்த்தம்னா காம்பவுண்ட்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறது. நவுன் ஒரு நவுனும் இன்னொரு நவுனும் ஆட் பண்ணி ஒரு நியூ வேர்டு வந்திருக்கும். இல்லை ஜெரண்ட் ப்ளஸ் நவுன் இது மாதிரி இந்த பேட்டர்ன்லாம் வந்திருக்கும். அதுதான் காம்பவுண்ட் வேர்ட் சொல்லுவோம். இங்கே நமக்கு இது அப்படியே தெரிஞ்சிருக்கணுன்ற கண்டிப்பாக இது மக்கப் பண்ணி தான் இருக்கணுன்ற நீட் கிடையாது. ஜஸ்ட்டு நமக்கு நவுன்னா என்ன, ஜெரண்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன, அட்ஜெக்டிவ்னா என்ன, அட்வர்ப்னா என்னன்னு தெரிஞ்சாலே நம்மளால் மோஸ்ட்லி இதை ஆன்சர் பண்ணிட முடியும். இப்போ வேர்ப் ப்ளஸ் நவுன் அந்த காம்பினேஷனில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எதுன்னு பார்ப்போம். இங்கே வாட்சின்றது ஒரு ஆக்ஷன், வாட்ச் பண்ணுறது. வாட்ச்மேனோட ஒர்க் என்ன, செக்யூரிட்டி ஒர்க்காட்ட தான் பண்ணுவாங்க, வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அது ஒரு ஆக்ஷன் தானே. ஆனால் ஆக்ஷன் வரக்கூடாது வேர்ப் ப்ளஸ் நவுனு. ஆனால் இது வேர்ப் ப்ளஸ் நவுனில் தான் இருக்குது, வேர்ப் ப்ளஸ் நவுனில் இருக்குது. அதனால் இந்த ஆப்ஷன் கிடையாது. ப்ளேன்றது ஒரு ஆக்ஷனு, அதனால் இதுவும் வராது. இங்கே மோட்டார் சைக்கிள், மோட்டாருன்றது ஒரு நவுனோட நேம். மோட்டார் சைக்கிள் என்ன சைக்கிள், அது மோட்டார் சைக்கிள். ரெண்டுமே நவுனு, அதனால நவுன் ப்ளஸ் நவுனு, இதுதான் ஆன்சராக வரும். டீன்றது கால் டாக்ஸி, கால்ன்றது ஒரு வேர்ப், கால் டாக்ஸி அதுவும் வராது. அதில் மோட்டார் சைக்கிள் இதுதான் ஆன்சராக வரும். இதை ஒரு வேர்ப் வியூவாக பார்த்துக்கோங்க. நவுன் ப்ளஸ் நவுன், கீ ப்ளஸ் போர்டு, கீபோர்டு. ஜெரண்ட்னா என்ன, ஐஎன்ஜி ஃபார்ம். ஐஎன்ஜி எதோட ஐஎன்ஜி, வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜியாக இருக்கணும். இங்கே வாஷ்ன்ற ஒரு வேர்ப் கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணு. எப்பயுமே ஜெரண்ட் ப்ளஸ் நவுன் கண்டுபிடிக்க சொன்னால் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஏன்னா ஜெரண்ட்னாலே ஐஎன்ஜி வந்துருமா, அதை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இங்கே ஜெரண்ட் வந்திருக்கு, இங்கே ஜெரண்ட் வந்திருக்கு, ஜஸ்ட் ஐஎன்ஜி வந்திருக்கும் வேர்ப் ப்ளஸ் நவுன். அட்ஜெக்டிவ் வந்து டிஸ்கிரைப் பண்ணும். என்ன க்ளீன் பண்ணாங்க, ட்ரை க்ளீன். அதேமாரி நவுன் ப்ளஸ் அட்ஜெக்டிவ்னாலும் திரும்ப டிஸ்கிரைப் பண்ணும். ஸ்கை என்ன கலரில் இருக்குது, ப்ளூ கலர். எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருக்கும். இங்கேயும் வாட்டர் என்ன வாட்டர், கோல்டு வாட்டரா ஹாட் வாட்டரா, என்ன வாட்டரை டிஸ்கிரைப் பண்ணும். அட்வர்ப் மோஸ்ட்லி எப்படி வரும்னா அப்பு, டவுனு, ஹியர், தேர் அதுமாரி வரது தான் அட்வர்ப். Match the patterns given under column A with the compound words under column B and select the answer from the quotes given below கொடுத்துருக்காங்க. அகைன் இதுவும் எதுக்குள்ளே தான் வந்திருக்கு, காம்பவுண்ட் வேர்ட்ஸ்குள்ளே கீழே தான் வந்திருக்கு. காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அந்த டாப்பிக்கில் தான் வந்திருக்கு. நான் சொன்னல ஜெரண்ட்டுன்னு வந்தாலே ஜஸ்ட் ஐஎன்ஜி. இங்கே ஐஎன்ஜி ஒரு இடத்துல தான் இருக்குது, அதை வச்சு ஜெரண்ட் ப்ளஸ் நவுன்னு மேட்ச் பண்ணிடலாம். ஏக்கு 4 தான் வரணும், ஏக்கு 4, டி தான் ஆன்சர். ஜஸ்ட்டு திரும்ப ரிப்பீட்டடாக என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா ஜெரண்ட்னாலே ஐஎன்ஜி. இந்த ஐஎன்ஜி எதுவாக இருக்குன்னா வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜியாக இருக்கும். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் எது இதில் ரைட் இல்லைன்னு கேட்குறாங்க. பார்த்தா இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னே என்ன டாபிக் நமக்கு தெரிஞ்சிடும். எஸ்சி அதை வச்சு கேட்டிருக்காங்க. அதனால் சிங்குலர் ப்ளூரல் அந்த டாப்பிக்கில் தான் வந்திருக்கு. இதில் மற்றது எல்லாமே ரைட்டு. ஃபர்னிச்சர் அகெயின் இது எல்லாமே எக்ஸப்ஷன். நம்ம எப்படி இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சிலேருந்து எக்ஸப்ஷன் கொஷின் எதிர்பார்க்கலாம். எக்ஸப்ஷன்னா என்னென்னா எல்லாத்துக்கும் ஒரு பர்டிகுலர் ரூல்ஸ் இருக்கும், கிராமர் ரூல்ஸு. ஆனால் எக்ஸப்ஷனாக அந்த ரூல்குள்ளே அது வராது. ஸ்பெஷல் கேஸுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி வரும். அதனால் எப்பயுமே எக்ஸப்ஷனாக பார்த்து வச்சுக்கோங்க. ஃபர்னிச்சருன்றது அன்கவுண்டபிள் நவுன், அதுக்கு ப்ளூரல் ஃபார்மே கிடையாது. அதாவது ஃபர்னிச்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஃபர்னிச்சர் தான் சொல்லணும். அதை
வவல் சேஞ்ச். அதேமாரி சில எக்ஸப்ஷன்லாம் நான் எழுதியிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. சிங்குலர் ப்ளூரல் எப்படி வரும் அப்படின்றத பார்ப்போம். இப்போது சில வேர்டுக்கு வந்து இப்போ மேனுன்னு இருக்குது, அதோட ப்ளூரல் வந்து மென்னு. இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா வவல் தானே, ஏன்றதும் வவல், ஈன்றதும் வவல். அதில் ஏவை வந்து என்னவா மாற்றிருக்கோம், ப்ளூரல் ஃபார்மில் ஏவை ஈயாக மாற்றிருக்கோம். இது ஒரு டைப் ஆஃப் எக்ஸப்ஷன். மேன் வந்து மென்னாக சேஞ்ச் பண்ணுறோம். நமக்கு சிங்குலர் ப்ளூரல்னாலே என்னன்னு தான் தெரியும். புக்குன்னு ஒரு வேர்டு இருக்குன்னா அது புக்ஸ் அப்படின்னு சொன்னால் அது ப்ளூரல். ஜஸ்ட்டு எஸ் ஆட் பண்ணால் ப்ளூரலாக கன்வெர்ட் ஆகும்னு தெரியும். ஆனால் சிலதெல்லாம் எக்ஸப்ஷன், எஸ் ஆட் பண்ண மாட்டோம். இப்போ மேன்னா மேன்ஸுன்னு எழுத மாட்டோம், மேன்னா மென்னுன்னு எழுதுவோம். இதுதான் எக்ஸப்ஷன் சொல்கிறது. மேனை வந்து மென்னுன்னு எழுதுகிறோம். அஸ்ஸு, யூஎஸ். இப்போ சிங்குலரில் ஃபங்கஸ் அப்படின்னு இருக்குன்னா ஃபங்கி. அஸ்ஸை வந்து ஐயா, யூஎஸ்ஸை ஐயா சேஞ்ச் பண்ணுறது. எப்பயுமே இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, யூஎஸ் எண்டில் வந்தால் அது ஐயா கன்வெர்ட் பண்ணிடணும். ஐஎஸ்ன்னு வந்துச்சுன்னா ஒயாசிஸ்னா ஒயாசிஸ் அப்படின்னு இஎஸ் ஆட் பண்ணுறோம். மீடியம், யூஎம் வந்தால் அந்த யூஎம்ஐ என்னவா கன்வெர்ட் பண்ணுறோம், ஏ, மீடியா அப்படின்னு கன்வெர்ட் பண்ணுறோம். அதேமாதிரி ரன்னர் அப் வந்தால் ஆட் எஸ் டு ஃபர்ஸ்ட் ஹைப்பர்னேட்டட் வேர்டு. ஹைப்பர்னேட்டட், இதுதான் ஹைப்பர்னேட். இந்த ஐஃபன் இருக்கு இல்லையா, அந்த ஐஃபனுக்கு முன்னாடி இருக்கிற வேர்டு கூட எஸ் ஆட் பண்ணணும். இதுதான் இதோட ரூல். ரன்னர் அப்புன்னு வந்துச்சுன்னா ரன்னர்ஸ் அப், எஸ் ஆட் பண்ணணும். அப்புறம் சேம் சிங்குலர் ப்ளூரல். இப்போ டீர், டீர் இதுக்கு வந்து சிங்குலர்லேயும் அது டீர் தான், ப்ளூரல்லையும் அது டீர் தான். அதேமாதிரி தான் ஃபர்னிச்சர், சிங்குலர்லேயும் அது ஃபர்னிச்சர், ப்ளூரல்லையும் அது ஃபர்னிச்சர் தான். அதனால் ஃபர்னிச்சர்ஸ் எஸ் போட்டிருக்கிறது தப்பு, இன்கரெக்டாக தான் கேட்குறாங்க. அதனால் ஃபர்னிச்சர்ஸ் தான் இன்கரெக்ட். Choose the correct meaning of the phrase given to. Again phrasal verb கேட்டிருக்காங்க. given toன்ற phrasal verbக்கு accustomed to, அதுதான் ஆன்சர். இதெல்லாம் மக்கப் பண்ணி தான் ஆகணும் phrasal verbலாம். Complete the sentence choosing an option from those given below. I saw dash 1 rupee coin lying on the ground. ஆப்ஷன் பார்க்குறோம். ஆப்ஷன் பார்த்தோன்னே என்னன்னு தெரிஞ்சிருச்சு, இது ஆர்டிக்கல் கொஸ்டின் தெரிஞ்சிருச்சு. 1 rupee, அகைன் ஒன்னா WONE, அந்த சவுண்டு டபிள்யூவில் நமக்கு ப்ரொனன்சியேஷன் வருது. அதனால் கான்சனண்ட்டுக்கு என்ன தான் யூஸ் பண்ணணும், ஏ தான் யூஸ் பண்ணணும். அதனால் ஏ ஆன்சர். செலக்ட் த கரெக்ட் சென்டென்ஸ். இப்போ இந்த ஆப்ஷன் பார்க்குறோம், அப்படி உங்களுக்கு இதுமாதிரி கரெக்ட் சென்டென்ஸ் பர்டிகுலராக எதையும் மென்ஷன் பண்ணாமல் கரெக்ட் சென்டென்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், இன்கரெக்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் அப்படிலாம் கேட்டிருந்தா ஆப்ஷன் பார்த்து தான் என்ன டாபிக்னே நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இல்லை ஆப்ஷன் பார்த்தா எல்லா வேர்டும் ஒன்றா தான் இருக்குது, எல்லா சென்டென்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் எதெல்லாம் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு, எது சேஞ்ச் ஆகிருக்குன்னு டக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுதான் நம்ம ஆப்ஷன் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. எது சேஞ்ச் ஆகிருக்குன்னா இங்கே வேர்ப் தான், மோஸ்ட்லி வேர்ப் வச்சு தான் கேட்டிருப்பாங்க. வேர்ப் தான் சேஞ்ச் ஆகுது. அதனால் இது சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். எப்பயுமே வித்து வந்துடுச்சுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், இப்போ உங்களுக்கு சப்ஜெக்டை ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியலனா சப்ஜெக்ட் வந்து எப்பயுமே இதுக்கு முன்னாடி தான் வரும், வேர்ப் முன்னாடி தான் வரும். இது எல்லாத்துலேயும் வேர்ப் என்னென்ன ஹெல்பிங் வேர்ப் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா, ஆர், இஸ், அப்போ வேர்பை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாமே என்ன தான் இருக்க முடியும், மோஸ்ட்லி சப்ஜெக்டாக தானே இருக்க முடியும். அப்போ இது ஃபுல்லாகவே சப்ஜெக்ட் தான். அதை வச்சு தான் நமக்கு சப்ஜெக்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இதுக்கு என்ன மீனிங், த ஷிப் வித் இட்ஸ் க்ரூ இஸ் செயிலிங் குட். அந்த ஷிப் வந்து அவங்க க்ரூ மெம்பர்ஸை தான், அந்த பீப்புளோட ஒழுங்காக போய்கிட்டு இருக்குது, நல்லா செயில் ஆகிட்டு இருக்குது, நல்லா நகர்ந்துட்டு இருக்குது, தண்ணியில் நல்லா நகர்ந்துட்டு இருக்குது. அதுதான் இது மீனிங். இப்போ நம்ம எதை தான் முக்கியமாக சொல்கிறோன்னா ஷிப்பை பற்றி தான், அந்த ஷிப்பை பற்றி தான் சொல்லின்னு இருக்கோம். அதனால் அந்த ஷிப்புன்றது சிங்குலர், ஒரு ஷிப்பை பற்றி தான் பேசுகிறோம். அதனால் இஸ்ஸு. எப்பயுமே வித்து வந்துச்சுன்னா வித்துக்கு அப்புறம் வந்த எந்த வேர்டையும் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி இருக்கிற வேர்டு இது ஃபுல்லாகவே சப்ஜெக்ட் தான். ஆனால் வித்துக்கு முன்னாடி இருக்கிற வேர்டு வந்து சிங்குலராக ப்ளூரலாக பார்க்கணும். இது சிங்குலராக இருக்கிறதுனால இஸ்ன்ற சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஆறுன்றது ப்ளூரல், அதனால வராது அதுவும். இங்கே ஷிப்ஸு எஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே இஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ளூரல் கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே சிங்குலர் வேர்ப், அதனால் இதுவுமே வராது.
Fill in the blank with correct option to complete the sentence. The clerk who dash serve in police department for 30 years retired from service yesterday அப்படின்றாங்க. எத்தனை வருஷமாக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு? 30 இயர்ஸ், 30 வருஷமாக சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தவர் நேற்று தான் ரிட்டையர் ஆனார் அப்படின்னு இருக்குது. அப்போ ரிட்டையர் ஆகிட்டார், அப்போ அது பாஸ்ட் முடிஞ்சிடுச்சு. நான் என்ன சொல்லியிருக்கேன்? பீரியட் ஆஃப் டைம், அந்த ஃபாரு சின்ஸு இல்லை டைம் பீரியட் இத்தனை வருஷம் இன் 2 இயர்ஸ் அது மாதிரிலாம் வந்துச்சுனாலே என்ன தான் யூஸ் பண்ணணும்? பர்ஃபெக்ட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். ஃபாரு சின்ஸு இல்லை பீரியட் ஆஃப் டைம் 2 இயர்ஸ் 10 இயர்ஸ் அதுமாரி எதுனா வந்துச்சுனாலே பர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணணும். எஸ்டர்டேன்றதுனால பர்ஃபெக்ட்னாலே என்ன ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணுவோன்னா ஹேவ் ஃபார்ம் தான். ஆஸு, ஹேவு, ஆடு. பர்ஃபெக்ட்னாலே இந்த ஹெல்பிங் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். அதில் ஆஸ்ன்றது சிங்குலர் ப்ரெசண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம், ஹேவ்ன்றது ப்ளூரல் ப்ரெசண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம், ஆடுன்றது சிங்குலர் ப்ளூரல் எதாக இருந்தாலும் பாஸ்ட்டுக்கு ஆட் பண்ணுவோம். எஸ்டர்டேன்னு ஒரு கீவேர்டு கொடுத்துருக்கனால இது பாஸ்ட், அது தெரிஞ்சிடுச்சு. அதனால் இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்? ஃபார் சின்ஸு 2 இயர்ஸ் அது ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் பர்ஃபெக்ட் தான். பர்ஃபெக்ட்னாலே ஹேவ் ஃபார்ம் தான் வரணும். அப்போ இங்கே ஆஸ் இருக்குது, ஆட் இருக்குது, இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று தான் வரணும். இங்கே எஸ்டர்டேன்னு கொடுத்ததுனால ஆட் தான் வரணும். ஆட் சர்வ்டு. ஐடென்டிஃபை த பேட்டர்ன் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். வேணு grew tired after the match. திஸ் சென்டென்ஸ் என்ன சென்டென்ஸ் பேட்டர்னில் இருக்குதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்பயுமே சென்டென்ஸ் பேட்டர்னில் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா சப்ஜெக்ட் வேர்ப், நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் வரலாம், இல்லை காம்ப்ளிமெண்ட் வரலாம், எப்படி ஒன்றாலும் வரலாம். சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்த்துருந்தா அது நமக்கு தெரிஞ்சிருக்கும். வேணுன்றது சப்ஜெக்டு, க்ரீவ்ன்றது பாஸ்டில் இருக்குது, V2 ஃபார்மில் இருக்குது வேர்பு. டயர்டுன்றது வேணும் மேட்ச்க்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுறா, அவள் எப்படி ஃபீல் பண்ணுறா, டயர்டாக ஃபீல் பண்ணுறா, அவளை பற்றி எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருக்குது, அவளை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லலாம். அவள் எப்படி இருக்கா அப்படின்ற அந்த சப்ஜெக்ட் டிஸ்கிரைப் பண்ணு. காம்ப்ளிமெண்ட்னா என்ன சொல்லுவோம்? அவங்கள பற்றி நம்ம சொல்கிறது, இவங்க அப்படி இப்படின்னு சொல்கிறது. அதனால் வேணுன்ற சப்ஜெக்டை எப்படி அவள் ஃபீல் பண்ணுறா, டயர்டாக ஃபீல் பண்ணுறான்னு சொல்கிறதுனால இது காம்ப்ளிமெண்ட். டயர்டுன்றது இங்கே காம்ப்ளிமெண்ட். அதனால் சப்ஜெக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். வேர்பை எஸ்வி எல்லாத்துலேயும் எஸ்வி இருக்குது. ஆனால் நெக்ஸ்ட்டு டயர்டுன்ற வேர்டு காம்ப்ளிமெண்ட், அதனால் SVCA. State which statement is correct. I gave Rosie a pen. Again என்ன தான் சென்டென்ஸ் பேட்டர்ன் தான் வந்திருக்கு. State which statement is correct. I gave Rosie a penன்னு இருக்குது. அகைன் இது சப்ஜெக்ட், கேவ்ன்றது பாஸ்ட் வேர்பு, ரோசி எ பென். இது ஆப்ஷன் பார்க்குறோம். ஜஸ்ட்டு நம்ம கொஷினை பார்த்த உடனே ஆப்ஷனுக்கு போயிட்டோன்னா டக்குன்னு நம்மளால் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், எது கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியும். இங்கே அவங்களே ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டாங்க. ரோசின்றது நீ டைரெக்டாக இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக எதுன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எப்பயுமே டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா வாட்ன்ற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா டு ஹூம். இந்த சென்டென்ஸ்லேயே ஐ கேவ் வாட், என்ன கொடுத்தேன், ஐ கேவ் வாட் பென், அப்போ அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். இங்கே பென்னுன்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா ஐ கேவ் எ பென் டு ஹூம், யாருக்கு கொடுத்தேன், யாருக்குன்னு வந்துச்சா இன்டைரக்ட், யாருக்கோ கொடுத்துருக்கேன், அது யாருன்னு தெரியல, அது இன்டைரக்ட். என்ன கொடுத்தேன், என்னன்னு வந்துச்சுன்னா அது டைரக்ட். என்னன்ற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணால் டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு. யாருக்கு, டு ஹூம்னு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணால் அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு. டு ஹூம் இங்கே ரோசின்றது தான் ஆன்சர், அதனால் ரோசின்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். Fill in the blank with suitable gerund form of the verb. Dash seemed foolish when decisive action was required. ஜெரண்ட்டுன்ட்டாங்க. ஜெரண்ட்னாலே திரும்ப ஜெரண்ட்டே தான் கேட்டுட்டு இருக்காங்க. வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி தான் ஜெரண்ட்டோட ஃபார்மேட்டு. அந்த வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி மட்டும் ஞாபகம் வச்சா போதும். இங்கே வேறு எங்கேயுமே ஐஎன்ஜி இல்லை, இங்கே மட்டும் ஐஎன்ஜி இருக்குது, அதனால் வெயிட்டிங், அதுதான் ஆன்சர். Fill in the blank with the correct tense form of the verb from the
ஆப்ஷன்ஸ் given below. கரெக்ட் டென்ஸ், திரும்ப டென்சஸ்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. த டாக்டர் டேஷ் த ஆப்ரேஷன் டுமாரோ. எப்பயுமே டென்சஸ்னாலே ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னா நம்ம டைமிங் வேர்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தான் என்ன டென்ஸுன்னு பார்க்கணும். இல்லை பீரியட்னா இயர்ஸ், அதை பார்த்தா போதும். ஃபஸ்ட்டு டைமிங் வேர்ட். என்ன டைமிங் வேர்ட்னா இது தான் கீவேர்டு. டுமாரோ, அப்போ இது ஃப்யூச்சர்னால் என்னென்ன வரலாம் இங்கே பார்க்கணும். உடனே ஆப்ஷனை பார்க்குறோம். ஃப்யூச்சருக்கான வேர்டு என்ன இருக்குது? வில்லுன்றது ஃப்யூச்சருக்கான வேர்டு. அப்போ ஆப்ஷன்லேயே வில்லு மட்டும்தான் ஃப்யூச்சருக்கான வேர்டு இருக்குது. அதனால இதான் ஆன்சர்னு ஸ்ட்ரெயிட்டாக போட்டு போகலாம். சூஸ் த கரெக்ட் கொஷின் டேக் கேட்டிருக்காங்க. லெட்ஸு அகைன் எக்ஸப்ஷன். இங்கிலீஷில் எப்பயும் எக்ஸப்ஷன்லேருந்து தான் அதிகமாக கொஷின் வரும். எக்ஸப்ஷன் லெட்ஸுன்னு வந்துச்சுனாலே ஷெல்வின்ற கொஷின் டேக் தான் யூஸ் பண்ணணும். திரும்ப கொஷின் டேக்லேருந்தே இன்னொரு கொஷின் கேட்டிருக்காங்க. இசின்ட்னா கொஷின் டேக் ரூல் என்னவாக இருக்கும்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பாக தானே இருக்கும் சென்டென்ஸு. ஜஸ்ட்டு சென்டென்ஸ்னாலே சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பில் இருக்கும். அந்த சப்ஜெக்ட் இங்கே சப்ஜெக்ட் என்ன? கோபின்றது சப்ஜெக்ட்டு. வேர்ப் என்ன? ஈஸின்ட்டு. நம்ம கொஷின் டேக்கில் இது ரெண்டுத்தையும் மட்டும் பார்த்தா போதும். சப்ஜெக்ட்டு வேர்பு மட்டும் பார்த்தா போதும். பக்கத்தில் இருக்கிறதுலாம் நமக்கு தேவையில்லை. எப்படி எழுதணும்னா இங்கே சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பாக இருக்கிற பேட்டர்னை நம்ம எப்படி எழுதுறோம்னா இங்கே வேர்பு நெகட்டிவில் வந்துச்சுன்னா நெகட்டிவில் வந்தால் அதை பாசிட்டிவில் போடணும். வேர்பை பாசிட்டிவில் போட்டுட்டு சப்ஜெக்ட் எது இருந்தாலும் அதை என்னவா கன்வெர்ட் பண்ணால் ப்ரொனவுனாக கன்வெர்ட் பண்ணணும். ப்ரொனவுனு இங்கே கோபின்றது ஒரு மேலுக்கு வந்து என்ன ப்ரொனவுனு? ஹீ. அதனால் ஹீ. அதேமாரி வேர்ப் வந்து நெகட்டிவில் இருந்தால் வேர்ப் என்னவாக மாற்றுறோம்? பாசிட்டிவாக மாற்றுறோம். இங்கே இஸ்இன்ட்டுன்னு இருக்குது. அதை வந்து இஸ்ன்னு பாசிட்டிவாக மாற்றிட்டு அப்புறம் அதோட ப்ரொனவுன் போடுறோம். இஸ்இ தான் ஆன்சர் அதுக்கு. fill in the blank with suitable preposition. இயருக்கெலாம் என்ன யூஸ் பண்ணுவோம்? ஐ வாஸ் born. இயருக்கு என்ன தான் யூஸ் பண்ணுவோம்னா இன்னுன்ற ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த புக்கில் ஒரு பிக்சர் இருக்கும், ட்ரையாங்கிள் போட்டு ஒரு பிக்சர் இருக்கும். அந்த பிக்சர் பார்த்தாலே இதெல்லாம் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 1960 இயருக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுமாரி அதிகமாக வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணி கேட்கலாம். எதனா டவுட் இருந்தாலும் கேட்கலாம். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.